இன்றைய தினம் நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 50வது நாள் கோவை மாவட்டம் ஜூலை 7ஆம் தேதி எழுச்சி பயணத்தை நான் மேற்கொண்டேன். இன்று வரைக்கும் நான் சென்ற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் கடல் போல் காட்சியளித்தது. இன்னைக்கு நம்முடைய அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பார்த்து எனக்கு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது. ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று வெளியில பேசுறார், உள்ள பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைவிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 210 இடங்களில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். தம்பி, இந்த கொடியை இந்த பக்கம் பிடிங்க. எத்தனை தடவை சொல்றேன், சொன்னா புரிஞ்சுக்க வேணும். தள்ளி பிடிங்க. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய மெகா ஊழல் நடக்காத நாளே இல்லை, ஊழல் நடக்காத துறையே இல்லை. இந்த பகுதியில் நான் வந்த உடனே என்னிடத்துல ஒரு செய்தி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாளா முறையா மாநகராட்சியில் குப்பைய அல்லல, இந்த குப்பையெல்லாம் வீதியில தேங்கி துர்நாற்றம் வீசி இதனால தொற்று நோய் ஏற்படுகின்ற அவல நிலை இந்த மாநகராட்சியில் ஏற்பட்டு சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இந்த மாநகராட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும். ஒரு முறையா குப்பை அல்ல வேணும். ஏன்னா குப்பை இல்லைன்னா இன்றைக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அதனால பல தொற்று நோய்கள் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க. அதை பற்றிலாம் முதலமைச்சருக்கு கவலையே இல்லை. இன்னைக்கு வெளிநாடு போயிருக்கிறார், 5 முறை வெளிநாடு போயிட்டார். 5 முறை வெளிநாடு போய் என்ன முதலீட்டு ஈர்த்து வந்திருக்கிறீங்க? பெருசா எதுவும் இல்லை, எல்லாம் ஏற்ற அளவுல தான் இருக்குது. அதனால மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. இன்றைக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் 50% வரி விதித்திட்டார். இங்கு இருக்கின்ற பனியன் உற்பத்தி, பின்னலாடை தொழில், அந்த தொழில் செய்கின்றவங்க காலையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுல தங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு இந்த தொழில் 50% குறைந்து போச்சு. இன்றைக்கு இந்த பனியனுடைய உற்பத்தி 50% குறைந்து போய்விட்டது. இதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவிலே வரி விதிப்பு. அதற்கு ஏதாவது இந்த மாநில அரசு, இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற, திருப்பூர் மாநகரத்தில் இருக்கின்ற தொழில் நலிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு 50% தொழில் இன்றைக்கு முடங்கி இருக்கின்றது, சரிந்து இருக்கின்றது. இதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை. அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல. வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு இருப்பதாக ஒரு செய்தியை சொல்லி அங்க உல்லாசமா இருந்துதான் இன்றைக்கு நிலைமை. சரி, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதா சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த ஜெர்மனி வெளிநாட்டுக்கு செல்கின்ற பொழுது அவர் ஊடகத்தில் செய்தியில வெளியிட்டார், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தார். அப்பொழுது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் 77% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிட்டத்தட்ட 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் சுமார் 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதனால 37 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார்.
ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய செய்தியின் அடிப்படையில் இதுவரைக்கும் 25 லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும். நீங்க பேட்டி கொடுத்ததன் வாயிலாக 25 லட்சம் பேருக்கு இன்னைக்கு புதிய தொழில் மூலமாக வேலை கிடைச்சிருக்குதா? இந்த திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வேலை கிடைச்சிருக்குதா? இருக்கிற தொழில் நலிவடைந்திருக்குது. இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இதுக்கெல்லாம் இந்த முதலமைச்சர் பரிகாரம் செய்யல. இந்த தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, தொழிலுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட மக்களுக்கு தம்பி கொஞ்சம் இருங்கப்பா, நல்லா போஸ்ட பார்த்துட்டேன், கவலைப்படாதீங்க. என் மனசுல தமிழ்நாடு மூலம் நீங்க இருக்கிறீங்க. புலிக்கொடி எல்லா பக்கம் பார்த்துட்டேன், இங்க மட்டும் இல்ல எல்லா பக்கம் பார்த்தேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ராஜாக்கள், கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த டிவி எடுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த திருப்பூர் நகரம் என்ன டாலர் சிட்டி, டாலர் சிட்டி என்று பெயர் பெற்ற மாநகராட்சி. இதில் தான் அந்நிய செலவாணி அதிகமா ஈட்டி கொடுக்குது தமிழ்நாட்டு அரசுக்கு. ஆக இன்றைக்கு இந்த தொழில் இன்றைக்கு வரி விதிப்பால், இன்னைக்கு அமெரிக்க நாட்டினுடைய வரி விதிப்பால் இன்றைக்கு பல பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கிறோம், உடனே தொழிலதிபர்களை சென்னைக்கு வரவழைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை அரசாங்கத்தின் மூலமாக எப்படி சரி செய்யறது அப்படின்னு கேட்டு மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இந்த தொழில் சரிவில் இருந்து மீட்டெடுத்திருந்தா நல்ல முதலமைச்சர். அதே போல திமுக சார்ந்த 39 எம்எல்ஏ இருக்காங்க. திமுக கூட்டணி சார்ந்து 39 எம்பிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் 100% நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி வெற்றி என்று சொல்றீங்களே, இந்த 39 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இன்றைக்கு ஒரு சோதனையான நேரம். திருப்பூர் மாநகரத்தில் இருக்கின்ற தொழில் செய்கின்றவர்களுக்கு சோதனையான நேரம். திருப்பூர் மாநகரத்தில் தொழில் சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு ஒரு சோதனையான நேரம். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக எம்பிகள் உடனடியா மத்திய அமைச்சர்களை சந்தித்து, பாரத பிரதமரை சந்தித்து, எங்க தமிழ்நாட்டில் திருப்பூர் மாநகரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இன்றைக்கு வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொழில் 50% குறைந்திருக்கிறது. இதற்கு உண்டான தீர்வை காண வேண்டும். அவர் வைத்த கோரிக்கை, தொழில் அதிபர்கள் தொழிலாளர்கள் வைக்கின்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டு அதற்கு ஒரு தீர்வு காண்டிருந்தா ஒரு நல்ல முதலமைச்சர். அப்படியா இருக்கிறாரு? இங்க இருக்கின்றவங்களாம் வேலை கிடைக்கல, தொழில் சரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வாழ்க்கை நடத்துவதே போராட்டத்தில் இருக்கிறாங்க. தொழிலாளர் விலைவாசி உயர்வு இதையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் தொழில முதலீட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கின்ற தொழிலே செய்ய முடியல, இங்க இருக்கின்ற தொழிலே நிலைக்கல. காலையில் இந்த தொழில் அதிபர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அவர்கள் தெரிவிக்கிறாங்க, தயவு செய்து வெளிநாட்டில் போய் தொழில் முதலீட்டு இருப்பதுக்கு பதிலாக இங்க இருக்கிற தொழிலை வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்ய வேண்டும் மாநில அரசு. அதற்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை களைய வேண்டும். இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து நம்முடைய திருப்பூருக்கு இங்க இருக்கின்ற தொழிலதிபரை சந்தித்து பல்வேறு சலுகைகள் நாங்கள் அளிக்கிறோம், எங்களுடைய மாநிலத்துக்கு அந்த தொழிலை துவங்குங்கள் என்று ரத்தன கம்பளம் விரிச்சு எங்களை வரவேற்கிறாங்க. ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க பார்க்க முடியல, எங்களுடைய குறைகளை சொல்ல முடியல, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதை நீங்க அரசாங்கம் வந்தா தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, இந்த பகுதி தொழில் வளம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இந்த தொழில் வளம் நிறைந்த பகுதி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டால்தான் பல லட்சம் பேர் இங்கே இந்த தொழிலை நம்பி இருக்கின்றார்கள். பல லட்சம் தொழிலாளி இதை நம்பி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை இந்த தொழிலை நம்பித்தான் இருக்குது. இந்த பின்னலாடை தொழில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் இந்த பனியன் கம்பெனியில் சேர்ந்து
பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வெளிமாநிலத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திருப்பூருக்கு வந்து இந்த பின்னலாடை தொழிலில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. சுமார் எனக்கு கிடைத்த தகவல் படி 5 லட்சம் பேர் இந்த பனியன் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவருடைய நிலைமை என்ன? மிக மிக சோதனையான நேரம். இவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இதற்கு தீர்வு காணுவதற்கு இந்த முதலமைச்சர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? சிந்தித்த பார்த்தாரா? ஏழைகளுடைய கஷ்டத்தை இந்த முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே ஏழைகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசாங்கம், தொழிலாளரை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசாங்கம். மக்களை மறந்தால் அவர்கள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அவருடைய வாக்கை பயன்படுத்துவார்கள். ஓட்டு போட்ட மக்களை சிந்திக்கவில்லை என்றால் ஆட்சி வீழத்தான் செய்யும். சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே மக்களுடைய பிரச்சனையை சிந்திக்கின்ற அரசாங்கமா அதிமுக அரசாங்கம். ஆனா எப்பொழுதும் வீட்டு மக்களை சிந்திக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது. வீட்டு மக்களுடைய சிந்தனை தான் மேலோங்கி இருக்கின்றது. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்பதை நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அதிமுக ஆட்சி இருந்தது 2015 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை அம்மா ஈர்த்தாங்க. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். பல ஒப்பந்தம் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்துடுது. தொழிற்சாலை இயங்கிறது, பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டார் மாநாட்டு நாங்கள் நடத்தினோம். அதுல 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். இவர்கள் போல விளம்பரப்படுத்தல. இன்றைக்கு யாரெல்லாம் அந்த தொழில் முதலீட்டார் மாநாட்டில் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்களோ அவர்களெல்லாம் அவருடைய தங்களுடைய தொழிற்சாலை பணி துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 90% பணிகள் நிறைவு பெற்று பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சது. இது அதிமுக சாதனை. நாங்க கேட்பதெல்லாம் என்ன? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்களே, வெள்ளை அறிக்கை விடு. எந்தெந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, அந்த தொழிற்சாலையுடைய நிலை என்ன, எத்தனை தொழிற்சாலை இந்த ஆட்சியில் முடிவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எத்தனை இளைஞருக்கு வேலை கிடைச்சிருக்குது, எதுவுமே கிடையாது. பொதுவா திரு ஸ்டாலின் அவர்கள் அவள் அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட மிகப்பெரிய முறைகேடு இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் 200 கோடி வரி முறைகேடு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எது? திமுக மேயர், திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கமே அந்த மதுரை மாநகராட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு இன்றைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 2 நிலைக்கள உறுப்பினர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. சில அதிகாரிகள் கைது பட்டு சிறையில் இருக்கிறாங்க. ஆக இந்த வரி வசூல் எதற்காக பண்றாங்க? வீட்டு வரி, கடை வரி, குடி வரி, குப்பை வரி, இதெல்லாம் வரி வசூல் பண்ணி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இதை வரி வசூல் பண்றாங்க. அந்த வரியில ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு 200 கோடினா சாதாரணமா? அது மட்டும் மதுரையில் ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. பன்னிக்கு போட்ட வரியில ஊழல் செய்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதே போல இங்க இருக்கிற மாநகராட்சி ஏதாவது தூய்மை பணியை கண்டுக்கிறாங்களா? இல்ல. இல்லது முறையா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்யப்படுதா? இல்ல. நான் வர்றேன் பார்க்கிறேன், பூரா இருட்டுக்குள்ளேயே வரோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு வீதி விளக்கெல்லாம் அணைத்துட்டார் நினைக்கிறேன். வீதி விளக்கெல்லாம் இன்றைக்கு அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு இது வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய கூட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. மக்கள் வருவதற்கு சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இப்படி அவல ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. கஞ்சாலால
இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு இவ்வளவு கொடுமைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த போதை ஆசாமியால். சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. நிலம் அப்படித்தான் இருக்குது. அதிமுக ஆட்சி இருக்கும்போது நம்முடைய தொலைக்காட்சியில் தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம் வரும். இப்ப கொலை நிலவரம் என்னன்னு தான் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்க வேண்டிய நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டு விட்டு. அதோட அதிமுக ஆட்சியில் இங்கு இருக்கின்ற தொழில், அந்த சாயப்பட்ட தொழில் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அம்மா அவர்கள் வட்டி இல்லாமல் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செஞ்சு இந்த தொழில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஸ்மார்ட் சிட்டி, இன்றைக்கு சீர்மிகு நகரத்தின் அடிப்படையில் பல திட்டங்கள் கொண்டாந்து நிறைவேற்றப்பட்டு இந்த மாநகராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு பல அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் தொழிலாளர் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அப்பொழுது இருந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று இந்த திருப்பூர் மாநகரத்தில் அற்புதமா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சுமார் 350 கோடி ரூபாயில கொண்டாந்து பிரம்மாண்டமான மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைக்கு இணையா அந்த மருத்துவமனை செயல்படுகின்ற கட்டமைப்பு ஏற்படுத்தணும். நல்ல உயர்தர மருத்துவ கருவிகளை வாங்கி கொடுத்தோம். அதை கூட முறையா செயல்படுத்தல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அங்க முழுமையா மருத்துவர் நியமிக்கல, செவிலியர் நியமிக்கல, மருத்துவ உதவியாளர் நியமிக்கல, மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, ஊசி கிடையாது. இன்றைக்கு அந்த ஏழை மக்களுக்கு முறையா அந்த மருத்துவமனையில் சிகிச்சை கிடைக்கவில்லை என்று புகார் வந்துட்டு இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்குடன் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தரமாக செயல்படும். ஏழைகளுக்கு முழுமையா அற்புதமான சிகிச்சை அளிக்கப்படும். உயர்தர அறுவை சிகிச்சை இந்த ஏழைகளுக்கு கிடைக்க என்பதற்காகத்தான் இந்த மருத்துவமனையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் திமுக ஆட்சி அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல், அந்த ஏழைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாம இந்த மாநகராட்சியில் வீடு கட்ட வேணும், கடை கட்ட வேணும். அப்படி இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் 1000 சதுரடி வீடு கட்டுவதற்கு அனுமதி கேட்டா 37,800 ரூபாய் நீங்க அந்த கட்டணம் செலுத்தினா போதும். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1,08,000 ரூபாய் கட்டணும். 1000 சதுரடிக்கு நீங்க அப்ரூவ்டு வாங்க வேணும்னா, கட்டணத்துக்கு அனுமதி வாங்கணும்னா 1,08,000 ரூபாய் நீங்க கட்டணம் அதுக்கு கட்ட வேணும். 71,000 ரூபாய் கூடுதலா இன்னைக்கு வசூல் செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? அதுபோல மாநகராட்சியில் 100% வீட்டு வரி உயர்வு. அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிட்டு இருந்தா இப்ப 2000 ரூபாய் வீட்டு வரி கட்டணும். அதிமுக ஆட்சியில் கடவரி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா இன்றைக்கு கடவரி திமுக ஆட்சியில் 150% உயர்த்தப்பட்டு 2500 ரூபாய் கட்டணும். குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு 6% உயர்த்தப்படும். போன வருஷம் உயர்த்தினாங்க 100%, இந்த வருஷம் 6% உயர்த்தி 106% வீட்டு வரி வசூல் பண்ணாங்க. கடைக்கு 150, 109, 150னா 159% இன்னைக்கு வரி வசூல் செய்கின்ற அரசு. இப்படி மக்கள் மீது இன்னைக்கு வரி சுமக்கின்ற அரசாங்கம் தேவையா? பீக் அவர் கரண்ட்ல 67% கரண்ட் பில் உயர்ந்திருக்கு. 67% மின் கட்டண உயர்வு. அதோட கடைக்கு பீக் அவர், அதாவது மாலை நேரத்தில் அந்த மின்சாரத்தை பயன்படுத்தினா அதற்கு ரெட்டிப்பு சார்ஜ், டபுள் சார்ஜ் கட்ட வேணும். இப்படி எல்லா மக்களையும் வாட்டி விதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க. இந்த ஆட்சியில் மக்களுக்கு நிம்மதி கிடையாது, தொழில் செய்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லை, பொதுமக்களுக்கு நிம்மதி இல்லை, தொழிலாளருக்கு நிம்மதி இல்லை. அப்படி மக்களோட ஆட்சி மீண்டும் வர வேணுமா? அதோட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக் திட்டம். இது அற்புதமான திட்டம். தமிழகத்தில் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படுவது.
இந்த ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் இந்த அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இந்த தொகுதியில் கூட பல அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இதனால அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள், ஏழை மக்கள் நோய்வாய்ப்பட்டா அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறுகின்ற சூழ்நிலை இருந்தது. திமுக ஆட்சி பிறகு இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டா அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கின்றார். இது ஏழை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம், ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு வரும் வரும். அப்படி வருகின்ற பொழுது 2000 அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிருக்கிறீங்க, 4000 அம்மா மினி கிளினிக் அண்ணா திமுக அரசு. ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதில், ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் உங்களுக்கு என்ன குறைபாடு? நலங்காக்கும் ஸ்டாலின். அப்படித்தானப்பா? நலங்காக்கும் ஸ்டாலின் எங்க போய் நலங்காத்த? ஏற்கனவே இருக்கிற மினி கிளினிக்க மூடிட்டீங்க, அப்ப எங்க போய் நலங்காக்க முடியும்? இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுல 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய்வாய் ஏற்பட்டிருந்தா உடனடியாக அதை குணப்படுத்துகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு கிராமம் முழுவதும் 254 ஆரம்ப சுகாதாரத்தை திறந்தோம். 168 மேம்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை திறந்து அந்த தரத்தை உயர்த்தி 30 படிக்க கொண்ட மருத்துவமனையை உயர்த்தி அங்க மருத்துவர் அதிகப்படுத்தி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு முறையா சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைய திமுக ஆட்சியில் இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர் இல்ல, செவிலியர் இல்ல, மருத்துவ உதவியாளர் இல்ல, மக்களுக்கு முறையா சிகிச்சை அளிக்க முடியல. இதே அண்ணா திமுக ஆட்சியில் 35,000 பேர் இந்த மருத்துவத்துறையில் மட்டும் நாங்க பணியாளர் நியமிச்சோம். மருத்துவர், செவிலியர், மருத்துவ உதவியாளர், இப்படி பல தரப்பட்ட அந்த மருத்துவத்துறையில் இருக்கின்ற பல தரப்பட்ட பணியாளர்கள் 35,000 பேர் அம்மாவுடைய அரசாங்கம் நியமிக்கப்பட்டது. அந்த ஏழை மக்களுக்கு முறையா சிகிச்சை அளிக்கணும், அதுக்கு முறையா மருத்துவர் தான் அளிக்க முடியும், செவிலியர்கள் பாதுகாக்க வேண்டும். இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் அண்ணா செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக. கொரோனா காலம் நல்லா தெரியும், இந்த மாநகராட்சி எப்படி இருந்தது. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருந்த பொழுது கொரோனா காலம், அந்த கொரோனா காலம் ஒரு சோதனையான நேரம். இன்னைக்கு வல்லரசு நாடு அமெரிக்காவில் கூட அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியல. பல லட்சம் பேர் கொரோனா தாக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த கொரோனா எப்படி இந்த காத்துல பரவுது, அது எப்படி மக்களுக்கு வருது, அதோடைய அறிகுறி என்ன, அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும், எதுவுமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விழிப்போடு செயல்பட்டு அந்த கொரோனா காலத்தில் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நானே அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றேன். அனைத்து மாவட்டத்து தலைநகரில் சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி 32 மாவட்டத்துக்கு அன்றைய தினம் சென்றேன். நேரடியா மாவட்ட ஆட்சித்தலைவர், மருத்துவ அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்தித்து அந்த கொரோனா பரவல் எப்படி இருக்குது, அதை எப்படி தடுக்கிறீங்க, என்னென்ன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தி அதற்கு தீர்வு கண்ட காரணத்தால் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். நாங்கள் கூட அந்த கொரோனா காலத்தில் முழுக்க முழுக்க மாவட்டம் பூரா சுற்றி வருகின்ற பொழுது அரசு அதிகாரி தெரிவித்தாங்க, மருத்துவர் தெரிவித்தாங்க, ஜாக்கிரதையா போகணுங்க, இது காற்றில் பரவக்கூடிய நோய், எப்படி வேணாலும் மனிதர்களை தாக்கும் என்று சொன்னாங்க. உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று, நான் திருச்சியில் எங்க இந்த மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுல பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்க, விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க, தொழிலதிபர் கலந்துக்கிட்டாங்க, அங்க இருக்க சுயநிதி குழுவை சேர்ந்த சகோதரி கலந்துக்கிட்டாங்க, கருத்துக்களை சொன்னாங்க. அப்போ ஒருவர் 55 வயது மதிக்கத்தக்க ஒருவர், நல்ல உடல் கட்டுடன், அவர் ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்தார். அவர் பேசினார், நான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். 5 நாள் கழித்து அவர் இறந்து விட்டார். அப்போதான் எனக்கே பயம் வந்தது. ஆக இந்த நோயினுடைய தாகம் எப்படி இருக்கணும் அப்போ உணர்ந்துக்கிட்டேன். நல்ல உடல் கட்டோடு இருந்து அருமையா பேசிட்டு இருந்தவர் 5 நாள்ல இறந்து விட்டார் என்று சொன்னால் இந்த நோய் எப்படி மனிதரை தாக்குது, எப்படி அவருடைய உயிரை குடிக்குது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு தீவிரமா செயல்படுத்தணும். எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், எங்களுடைய அமைச்சரெல்லாம் நேரடியாக சென்று இந்த எங்கெங்கெல்லாம் கொரோனா பாதிக்கப்பட்டதோ அந்த பகுதிக்கு உடனுக்குடன் தேவையான மருந்து, மாத்திரை,
மருத்துவர்கள் அனுப்பி விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போயிட்டு 3 மாசம் எங்களுடைய அமைச்சர்கள் அங்கேயே தங்கி அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு புயலுடைய அடிச்சூடு இல்லாம புயல் வேகத்தில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிவாரண பணி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்து மக்களை காப்பாற்றியது அதிமுக அரசு. அதோட வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு. அந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை கிடையாது, தொழிலாளர் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்துமா இல்லையா? இது அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. அதே மாதிரி அந்த ஆண்டு பொங்கல் தைப்பொங்கல் வந்தது. எல்லா இளைஞர்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக மன மகிழ்ச்சியோடு தைப்பண்டிகை கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம். இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட அம்மா உணவகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அம்மா உணவகத்தை கொடுக்கிற பொருள் எல்லாம் குறைச்சிட்டாங்க, அந்த பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. இதனால இந்த அம்மா உணவகம் முழுமையாக செயல்பட முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அம்மா உணவகத்தில் அந்த ஏழை மக்கள் அதை அந்த அம்மா உணவகத்தில் பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் அவள் அந்த அம்மா உணவகத்தில் உணவை வாங்கி அவள் வயிறார உண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி ஒரு தரமான உணவு கொடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல நன்மைகளை செஞ்சிருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அம்மா இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 5400 டன் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தோம். நாகூர் தர்கா சந்தனக்கூட திருவாளருக்கு விலையில்லாம சந்தன கட்டை வேணும்னு கேட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் அந்த நாகூர் தர்கா சந்தனக்கூட விழாவிற்கு விலையில்லா சந்தன கட்டை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. 2015 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கிட்டு வந்தது. திடீர்னு 2018 அதை நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு மானியம் வழங்கினாங்க. 2019 ஆண்டு மாநில அரசாங்கமே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமியர்களுக்கு 6 கோடி மானியம் வழங்கி வந்த அரசாங்கம் அதிமுக அரசு. 2021 ஆண்டு இந்த மானியம் போதாது, இந்த உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க. 6 கோடி மானியத்தை 12 கோடியா உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக. ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல அங்கே ஹஜ் இல்ல வேண்டும் கேட்டாங்க. அதுக்கு 15 கோடி அதிமுக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பு வழங்க திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும். 2004 2600 உயர்த்தணும். ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி கொடுத்த அரசு அதிமுக அரசு. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு மானியம் கேட்டாங்க. ஒவ்வொரு இருசக்கர வாகனத்துக்கும் 25,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசல்கள் தற்காவல் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணி மேற்கொள்ள நிதி அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக ஆட்சி. 2018 ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் புயல், அந்த புயலால் அங்கே பெய்த மழையால் அந்த வெள்ளத்தால் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது.
நான் டெல்டா மாவட்டத்தை பார்வையிடுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று நானே நேரடியாக நாகூர் தர்கா குளக்கரையை பார்வையிட்டு 4.25 கோடி அந்த குளக்கரையை சரி செய்ய நிதி ஒதுக்கீடு செய்து அந்த குளக்கரையை சரி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக. அதே போல பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய நினைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து அங்கு இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு. 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசு. எவ்வளவு நன்மைகள் சிறுபான்மை மக்களுக்கு செய்திருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள். அதை நம்ப வேண்டாம் என்று அன்போடு இஸ்லாமிய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல கிறிஸ்துவ பெருமக்களுக்கு பல திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுய குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்பட்டது. கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைக்கு 5 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது. செருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதியுதவி 28,000 அதை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை 38,000 உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசு. கிறிஸ்துவ அரசு சகோதரிகளுக்கு செருசலம் புனித பயணம் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011-2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த 30,16,000 மாணவ மாணவிகளுக்கு 885 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை கல்வி நிறுவனம் சுதந்திரமாக முழுமையாக செயல்படும் விதத்தில் அரசுடைய முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சோர் குணசேகரன் அவர் அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய காலத்தில் இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று போராடி வாதாடி இந்த மக்களுக்கு பெற்று தந்த நபர் அறிவிச்சவர் குணசேகரன் அவர்கள். அவர் இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த தொகுதி மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தார் என்பதை நினைவு கூறுகின்றேன். அதேபோல அதிமுக ஆட்சியில் பல திட்டத்தை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள், திருப்பூர் 4வது குடித்திட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து 1063 கோடி அந்த திட்டத்தின் மூலம் 4வது குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுடைய தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திருப்பூர் சீர்மிகு திட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி 948 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். பழைய பேருந்து நிலையம் சீரமைக்கப்பட்டது, புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது, மேலும் மல்டி லெவல் கார் பார்க்கிங் மாநாடு அரங்கம் கட்டப்பட்டது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டாந்து பாதாள சாக்கடை திட்டம் 604 கோடியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நடவடிக்கை எடுத்தோம். திருப்பூர் அரசு மருத்துவமனை நான் ஏற்கனவே சொன்னேன் 350 கோடியில் கொண்டாந்தோம். திருப்பூர் மாநகராட்சி அபிவிருத்தி திட்டம் அமிர்த் 250 கோடியில் நிறைவேற்றப்பட்டோம். மாண்புமிகு அம்மா அவர்களால் சாய கலவை பற்ற வட்டியில்லாத கடனை 200 கோடி கொடுத்துருக்கிறோம். அதே போல 2 MW மின்சாரம் தயாரிக்கும் ஆலை 12 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. நொய்யல் ஆறு மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் 157 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டது. தினசரி மார்க்கெட் மேம்படுத்த 29 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் 32 கோடியில் அமைக்கப்பட்டது. அம்மா இருசக்கர வாகனம் 2539 பேருக்கு இந்த பகுதியில் மட்டும் நான் கொடுத்துருக்கிறோம். அதோட சூரிய ஒளி மூலம்
4.8 MW மின்சாரம் தயாரிக்கும் ஆலை 27 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. மிடுக்கான சாலை அமைக்க திட்டம், ஸ்மார்ட் ரோடு அழகான ரோடை அமைச்சு கொடுத்த அந்த நகரத்தில் பிரதான மழைநீர் வடிகால் பணி 43 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த மேலாண்மை கட்டுப்பாட்டு மையம் 30 கோடியில் அமைக்கப்பட்டதில் இந்த தொகுதியில் என்பதை நேரத்தில் தெரிவித்து என்ற பல கோரிக்கைகள் கொடுத்துருக்கீங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு உடைய கோரிக்கையெல்லாம் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை சொல்லி, இந்த ஏழை தொழிலாளி நிறைந்த பகுதி, தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்ந்த பகுதி, இந்த மக்களுக்கு சில பேர் குடிசையில் வாழ்கிறாங்க, அவருக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டப்படும். சில பேருக்கு வீட்டு மனையே இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவுடன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அரசாங்கமே இடத்தை வாங்கி பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்கின்ற ஓட்டுநர்கள் புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். ஆட்டோ 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியுடைய வெற்றி போல நிற்கப்பட்டால், அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து, கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.